ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் யூனியன் பேங்க். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க். இதில் ரிலீஸ் ஆயிருக்க ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 606 போஸ்ட் இருக்குது. அதாவது 606 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து இது எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுற போஸ்டிங்ஸ் நிறையா இருக்குது. இதில் வந்து ஒரு 5 போஸ்ட் மட்டும் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு வீடியோவாக போடுறேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சேலரி பார்த்திங்கன்னா ₹36,000 to 89,890 per month. இது எல்லாமே வந்து ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸ். அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் டேட் 3rd February 2024 லாஸ்ட் டேட் 23rd February 2024. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, unionbankofindia.co.in. ஸோ நம்ம வெப்சைட்லேயே வந்து டோட்டல் வேகன்சி டீட்டெயில்ஸ், அப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன சேலரி, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ டோட்டலாக 21 டைப் ஆஃப் போஸ்ட் இருக்குது. இதில் வந்து இந்த லாஸ்ட் 17லேருந்து 21 வரைக்கும் இந்த 5 போஸ்ட்டு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதே போல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸும் அந்த பிடிஎஃப்பில் கிளியராக இருக்குது. இதையும் நம்ம வெப்சைட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ₹850 பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC ST பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் 175 பே பண்ணணும். மோட் ஆஃப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து ₹850 பே பண்ணுறதுனால இது வந்து ரீஃபண்டபிள் கிடையாது. ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இதெல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் கிளியராக இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு வந்து குரூப் டிஸ்கஷன், ஃபைனலில் வந்து பர்சனல் இன்டர்வியூ. ஸோ ஒன்ஸ் வந்து இதை கிளியர் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பேஜோட பாட்டமில் போனீங்கன்னா டோட்டலாக வந்து 3 பட்டன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு யூனியன் பேங்க்கோட அஃபீஷியல் வெப்சைட், அதுக்கப்புறம் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். அவங்க வெப்சைட்டில் இருக்க நோட்டிஃபிகேஷனை எடுத்து நம்ம இங்கே லிங்க் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டேரெக்ட் லிங்க், அதுவும் இங்கே நம்ம பேஜில் இருக்குது. வெப்சைட்டில் போய் தேட தேவையில்லை, இங்கே கிளிக் பண்ணி அப்படியே போய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஸோ யூனியன் பேங்க்கோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இது. மும்பையில் வந்து அவங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. டேட் இருக்குது 3rd February 23rd February வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நம்ம எடுத்து நம்ம வெப்சைட்டில் கட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் மேஜர் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர் கிரெடிட் நம்பர் 13, அதில் வந்து 371 வேகன்சிஸ் இருக்குது. பட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது என்னன்றது கீழே பார்ப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் ஆஃபீஸர், இதில் வந்து 30 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜரில் ஃபாரெக்ஸ், இதில் 73 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மேனேஜர் லா, இதில் 25 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், இதில் 2 வேகன்சி இருக்குது. மேனேஜர் டெக்னிக்கல் ஆஃபீஸர், அதில் வந்து 19 வேகன்சிஸ் இருக்குது. இங்கே மேலே வந்து சீனியர் மேனேஜர் ரிஸ்க், இதில் வந்து 20 மேனேஜர் இருக்குது. இந்த சீஃப் மேனேஜர், சீனியர் மேனேஜர்லாம் மோர் தென் 10 years 15 years இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஸோ அது இருக்க கேண்டிடேட்ஸ் அல்லது உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாவது வேலை தேடுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதோட அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸை வந்து ரிசர்வேஷனுக்கு ஏற்றாப்பில் ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல், அதாவது அன்ரிசர்வ்டு தான் ஜென்ரல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் SC ST OBC EWS இது எல்லாமே வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சிஸை ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருப்பாங்க. அடுத்து கீழே வந்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி அண்ட் க்ரைட்டீரியா, இது வந்து முக்கியமான செக்ஷன். ஸோ இதில் தான் வந்து ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ சீஃப் மேனேஜர் IT இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஒரு 3 ஆர்கடிஷன்ஸ் இருக்குது. BE BTech MCA அல்லது MTech இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் வந்து மினிமம் மார்க்ஸ் இருக்கணும். 6% மார்க்ஸ் வந்து ஜென்ரலுக்கும், 55% வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கணும். இதில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். சீஃப் மேனேஜர் ITக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதில் வந்து 6 years பார்த்தீங்கன்னா டொமைன் இஸ் மேண்டேட்ரி. ஸோ இந்த டொமைன் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் இதை செக் பண்ணி பாருங்கள். மினிமம் ஏஜ் 30 இருக்கணும். மேக்ஸிமம் 45 years வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 10 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது IT கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதே போல் கீழே இருக்க அந்த சீஃப் மேனேஜர், சீனியர் மேனேஜர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், மார்க்ஸ், அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அது ரொம்ப முக்கியம். இப்போ சீஃப் மேனேஜருக்கு 10 yearsனால் சீனியர் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதில் சில டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது. கடைசியில் அந்த லாஸ்ட்டு 5 போஸ்ட்டு தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மேனேஜர் ரிஸ்க்கு இது பார்த்தீங்கன்னா மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். இதில் வந்து மேக்ஸிமம் வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் இந்த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ், இதில் நிறையா ஆர்கடிஷன்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று மீட் ஆகணும். ப்ளஸ் இந்த 2 years எக்ஸ்பீரியன்ஸ், இது 2 மீட் ஆச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் மேனேஜர் கிரெடிட், இதில் தான் வந்து 375 வேகன்சிஸ்க்கு மேலே இருக்குது. இதில் வந்து
ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ராசஸிங் ஆஃப் கிரெடிட் ப்ரொபோசல்ஸ் as an officer in MSME corporate credit in any scheduled public sector bank or scheduled private sector bank. ஸோ பேங்க்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் 3 years. ஸோ இருந்தால் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த 17லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 17, 18, 19, 20, 21 இந்த 5 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நில் தான். உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் இந்த ஏஜ் லிமிட்டும் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கங்க. ஸோ அதே மாதிரி மினிமம் வந்து மார்க்ஸ், இந்த மினிமம் வந்து ஜென்ரலுக்கு 60% மார்க்ஸ் இருக்கணும். இது உங்களோட அகாடமிக்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜாப்ஸுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் அண்ட் அப்பர் ஏஜ் லிமிட். இந்த டேபிள் வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்லையும் காமனாக இருக்கும். நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். SC ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதாவது இங்கே இந்த டேபிளில் அப்பர் ஏஜ் லிமிட் இப்போ இருக்குது. இப்போ 30 yearsனால் SC ST கேண்டிடேட்ஸ் வந்து 35 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் OBC கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 3 years எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ இதே மாதிரி டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ், அதாவது பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 years வரைக்கும் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 30 yearsனால் 30 + 10 40 years வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. இதை செக் பண்ணிக்கிங்க. தென் கீழே வந்தீங்கன்னா ப்ரொபேஷன் பீரியட் நம்பர் 5 செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி ஆன் ப்ரொபேஷன் பீரியட் ஆஃப் 2 years. ஸோ ஃபஸ்ட்டு 2 years பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியடாக அது வந்துட்டு ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அந்த 2 years வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெர்மனெண்ட் ஆகிடலாம். சர்வீஸ் இன்டெமினிட்டி பாண்ட், அதாவது செக்யூரிட்டி பாண்ட், இதில் வந்து எவ்வளோ இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் செக்யூரிட்டி பாண்ட் சைன் பண்ணணும்னா 3 yearsக்கு பண்ணணும். அமௌண்ட் வந்து 2,50,000. இது எதுக்குன்னா இந்த 3 years டைம் பீரியட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணி ஆகணும். இன்கேஸ் நீங்கள் 3 yearsக்குள்ளே லீவ் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா பர்சனல் ரீசன்ஸ்னால இந்த 2,50,000 வந்து நீங்கள் வந்து பேங்க்குக்கு பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீவ் ஆக முடியும். ஸோ அதுதான் இதோட மீனிங். இந்த கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் மை கம்ப்ரைஸ் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன், குரூப் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ. ஸோ இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இது 3 வந்துட்டு எய்தராக தான். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கன்ஃபார்மாக இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கலாம், அப்படி இல்லைனா டைரக்ட் பர்சனல் இன்டர்வியூ இருக்கலாம். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டு பற்றின அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஒவ்வொரு கோடு டேபிளில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு இருக்கும். டாப்பில் 19, 20 இந்த மாதிரி டோட்டல் 21 கோடு இருக்குது. ஸோ அந்த போஸ்ட் கோடை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ 1, 2, 3லேருந்து அப் டு 16 வரைக்கும் டெஸ்ட்டோட அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ மார்க்ஸு, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும்ன்ற டீட்டெயில்ஸ். ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற ஜாப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மேலே இருக்க ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போஸ்டிங்ஸு. கீழே இருக்க 5 போஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால் வந்து டெஸ்ட்டு வந்து ஒரு 4 டைப் ஆஃப் டெஸ்ட் இதில் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் மார்க்ஸ் இருக்குது. டோட்டல் வந்து 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸும் 200 மார்க்ஸும் இருக்கும். இந்த மார்க்ஸ் வச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டு. ஸோ இந்த இங்கிலீஷ் டெஸ்ட்டை தவிர மீதி எல்லா டெஸ்ட்டும் போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் ராங் ஆன்சர்ஸ்க்கு வந்து பெனால்ட்டி இருக்குது. ஸோ அது எவ்வளோனா 25%. அதாவது 1/4 வந்து உங்களுக்கு வந்து பெனால்ட்டி இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 4 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ராங் ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் டோட்டல் மார்க்ஸில் வந்து 1 மார்க் வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், அப்புறம் குரூப் டிஸ்கஷன், அப்புறம் ஃபைனல் செலெக்ஷன். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு ஃபைனலாக வந்து ஒரு மார்க்ஸை வச்சு உங்களோட அந்த கேட்டகரி, நீங்கள் எந்த கேட்டகரியோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்பில் மெரிட் லிஸ்ட்டு ஜென்ரேட் ஆகும். அதில் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து அந்த போஸ்டிங், ப்ரொபேஷன் பீரியட், ட்ரைனிங் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இன்கேஸ் அது நடந்துச்சுன்னா, ஏன்னா கண்டக்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ எதுவுமே வந்து ஃபர்தராக வந்து கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரும். நடந்துச்சுன்னா மார்ச் அண்ட் ஏப்ரலில் நடக்கும். முக்கியமான சிட்டிஸ்லாம் வந்து இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸில் கவர் ஆகுது. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக சென்னை இருக்கும் நம்பர் 9ல். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெங்களூரு, அதுவும் கன்ஃபார்மாக இருக்கும். அதை விட்டுட்டிங்கன்னா ஹைதராபாத் இருக்குது. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் சென்னையை சூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 9 பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ. இதில் இருக்க இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு வரணும். இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து லிங்க் கொடுப்பாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அது போக உங்களோட டாக்குமெண்ட்ஸ், உங்களோட SSLC சர்டிஃபிகேட்ஸ், 12th டிகிரி, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் ப்ரூஃப், இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸோட லிஸ்ட் இங்கே இருக்குது. டோட்டலாக வந்து 17 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு எது அப்ளிகபிளோ அதை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஆஃப்டர் டெஸ்ட்டு செலக்ட் ஆனீங்கன்னா ஃபர்தராக இன்டர்வியூவில் வர்றப்போ அது கேட்பாங்க. நம்பர் 10 பார்த்தீங்கன்னா கெரியர் பாத் இந்த பேங்க்கு. ஸோ உங்களோட அந்த கெரியர் வந்து எப்படி இருக்கும் பேங்க்கில் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. கேண்டிடேட் செலக்டட் இந்த அபோவ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் will be recruited in specialized segment. ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்பில் the career path of the subject category will be as per the extant promotion policy. ஸோ ஹையர் கிரேடு ஸ்கேல் அடுத்தடுத்து நீங்கள் வந்து மூவ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஹவு டு அப்ளை செக்ஷன் இங்கே இருக்குது. நம்ம வெப்சைட் வழியாக நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பட் வந்து கைட்லைன்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், அடுத்து ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்,
இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் அனெக்சர் 1ல் வந்து அவங்க ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நீங்கள் செக் பண்ணி அதில் இருக்க மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அப்ளிகேஷன் ஃபீ நம்ம ஆல்ரெடி வெப் பேஜில் பார்த்தது போல் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ₹850 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. அப்புறம் எஸ்சி எஸ்டி விச் 170 கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 175. ஸோ உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்பில் நீங்கள் பே பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே பார்த்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த யூசர் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு உள்ளே லாகின் பண்ணி இந்த எந்த ஜாபோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அப்ளை பண்ணணும். அதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணணும். பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் அதை எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், அப்புறம் யூபிஐ, மொபைல் வாலெட்ஸ், பேடிஎம், ஜிபே இதை வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அனெக்சர் 1ல் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அனெக்சர் 1 இருக்குது. இதில் அந்த கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அண்ட் அப்லோட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இது முக்கியமானது. இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படி உங்களோட ஃபோட்டோகிராஃப், அப்புறம் சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த சைஸு என்ன டைமென்ஷன் என்ன மாதிரி குவாலிட்டியில் இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த வெப் பேஜோட பாட்டமுக்கு வாங்க. அங்கே அப்ளை ஆன்லைனுக்கு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ யூனியன் பேங்க்கோட அஃபீஷியல் அப்ளை பண்ணுற பேஜ் இது காமனான பேஜ். எல்லா பேங்க்கோட ஜாப்ஸும் இந்த சைட் வழியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டேட்ஸ், அந்த ஈவெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணி நியூவாக வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் இந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி உள்ளே போய் அப்ளை பண்ணணும். நியூ கேண்டிடேட்ஸ் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எல்லோ கலர் பட்டனை. இது 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு போகணும். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பேசிக் இன்ஃபோ, உங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகும். அதில் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் போய்ட்டு அதில் கேட்டக டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். ஃபைனலாக வந்து அப்ளிகேஷன் ஃபீ உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்பில் இதை பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு இமெயிலே வரும், மொபைல்லேயே வரும். இந்த அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணதுக்கு உண்டான ஃபார்மை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருங்க. ஃபர்தராக வந்து இன்டர்வியூ டைமில் வந்து இது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து தேவைப்படும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது போல் 23rd February 2024. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இமீடியட்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.